யாராவே முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா? ஏய், யாராவே? முதல்ல போட வேண்டியதை போடுங்க. கண்ணு ரெண்டு கூசுது. இது அது இல்ல. மாமா எனக்கு பயமா இருக்குதுங்க மாமா. மாமா என் கூடயே வாங்க மாமா. ஹலோ டியர் மார்ட்டிஸ், நம்ம தமிழ்ல ராகவா லாரன்ஸ் நடிச்சு பிளாக் பஸ்டரான திரைப்படம் தான் காஞ்சனா. அந்த காஞ்சனா படத்தை இந்த பெங்காலிக்காரனுங்க ரீமேக் பண்றங்கிற பேர்ல கண்டமேனுக்கு கழிஞ்சு வச்சிருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி இந்த காஞ்சனா சீரீஸ யாரும் எடுத்தது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா இந்த பெங்காலி காஞ்சனா படத்தை பார்த்த பிறகுதான் தெரியுது, இது வரைக்கும் நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா 2-3 காஞ்சனா வந்து ரோஸ்ட் பண்ணிருப்போம். இந்த ஸ்ரீலங்கன் காஞ்சனா, அதுக்கப்புறம் இந்த கர்நாடகா காஞ்சனா. இந்த படத்தை பார்த்த பிறகுதான் தெரியுது, இந்த மொக்க படத்துக்கு அந்த மொக்க படம் எவ்வளவு தேவலாம் போல. சரி வாங்க, இவனுங்க என்னென்ன கூத்தடிச்சிருக்காங்கன்னு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இன்னைக்கு ஒரு புட்டி. இந்த பெங்காலி காஞ்சனா பாய்ஸ் இந்த டைட்டில் கார்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பயங்கரமான அந்த பேய் மூஞ்சாலா போட்டு இந்த டைட்டில் கார்டை ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் கூட ஒரு செகண்ட் ஏதோ பயங்கரமான ரீமேக் தான் போல அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் உத்து பார்த்தா தான் தெரியுது, இந்த யூடியூப்லலாம் இந்த கோஸ்ட் கிரீன் ஸ்கிரீன் அப்படின்னு நீங்க போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா வரும் தெரியுமா, அந்த கிளிப்பெல்லாம் சுட்டு டைட்டில் கார்டா மேக் பண்ணி போட்டிருக்கானுங்க. வக்காளி இருக்கடா உங்களுக்கு இன்னைக்கு. இருந்தாலும் உனக்கு நக்கல் ஜாஸ்தினே. எல்லாருக்கும் இந்த தமிழ் காஞ்சனா ஓப்பனிங் சீன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சிவப்பு கலர் துப்பட்டா டைரக்டா பறந்து போய் ஒரு பேய் கிரவுண்டுல விழுவும். அந்த சிவப்பு கலர் துப்பட்டாவை எடுக்க வர பொண்ணு கூடயே அந்த பேய் டிராவல் ஆகி போகும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா திடீர்னு அங்க ஒரு வானிலை மாற்றம் ஒண்ணு ஏற்படுது. துப்பட்டாவை எடுக்க வந்த பொண்ணையே அந்த பேய் கிரவுண்டுக்குள்ள இழுத்துட்டு போயிருது. சரி, கழுதை எங்கடா இழுத்துட்டு போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எலி சைஸ் பொந்து இருக்கு, அதுக்குள்ள இழுத்துட்டு போயிருது. ஹீரோவோட என்ட்ரிக்காக தமிழ் காஞ்சனா மாதிரியே 4 பேர் அடிவாங்க அடிடாஸ் சட்டை போட்டு வந்திருக்கானுங்க. இங்க ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ அண்ணா நகரை தாண்டி வந்துட்டு இருக்காரு. என்ன மூட்டையெல்லாம் வச்சிருக்கத பார்த்தா சுகி ஜொமாட்டோ ஓட்டுறவரா இருப்பார் போல. என்ன சவுண்டு? ஓ ஹீரோவா? சரி சரி, விளாண்டது போதும். இந்த டெலிவரி மேன் வந்துட்டாரு, எல்லாம் போய் வாங்கி சாப்பிடுங்க போக. இந்த ஆளை பார்த்தா எனக்கு யாரு மாதிரி இருக்குன்னா, நம்ம ரவி கிருஷ்ணா, அதாவது 7G ரெயின்போ கால்னு நடிச்ச ரவி கிருஷ்ணாவும் ரோஹித் சர்மாவும் கலந்த கலவையா இருக்காப்ல. ஏண்டா டேய், அடிக்கிற வெயில்ல உனக்கு எதுக்குற ரெயின் கோட்டு? அடுத்த சீனு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்ம ஹீரோ பெட் மேட்ச்ல ஜெயிச்சிருவாப்ல. அந்த காசை இந்த வில்லன் கும்பலுங்க தராம இருக்க உடனே நம்ம ஆளு ஃபைட்ல இறங்கிடுவார். ஆனா இவங்க ஃபைட்டுங்கிற பேர்ல கொடுக்குற ரியாக்ஷன்லாம் இருக்கே, ஃபைட்டை விட அதை தான்டா ஜாஸ்தியா கொடுக்குறீங்க. இவன் யாரா அவன் குரங்கோட மோசமா தவறான்? அப்புறம் என்ன ஃபைட்டு பிடிச்சிச்சு, தமிழ் காஞ்சனால வர மாதிரி சாங்கு தானே? சாங்கெல்லாம் இல்ல, பட்ஜெட் ப்ராப்ளம். வா டீ கடைக்கு போ. நம்ம ஊர்ல எப்படி ஒரு கோவை சரளாவோ, அவனுங்க ஊர்ல இது இருக்காங்க பாருங்க, பெங்காலி தக்காளி மாதிரி, இவங்க தான் கோவை சரளாவா. அப்புறம் ஸ்ரீமன் கேரக்டர்ல இந்த அங்கிள், தேவதர்ஷினி கேரக்டர்ல இந்த திருஷ்டி பொம்மை. வயசு 16, சூப்பர் ஃபிகர். இந்த பெங்காலி காஞ்சனா குஞ்சுகள் ஈயடிச்சா காப்பி அடிக்கிறேங்கிற பேர்ல பண்ற அளப்பறலாம் இருக்கே. போது போது போதும், கிரிஞ்சு ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. ஒன்னும் பயப்படாதீங்க, கிரிஞ்சு வரவும் முடியாது. அடுத்து நம்ம ராய் லட்சுமியோட என்ட்ரி. இந்த புள்ளைய பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு ஹீரோயின் ஞாபகம் வருது. ஹே, இந்த தினசரி படத்துல நடிச்ச ஹீரோயின் தானே நீ? அவதாயா இவ. அடுத்து நம்ம பெங்காலி பேக்கூப்ஸ் எல்லாம் சேர்ந்து பேய் கிரவுண்டுக்கு வாண்டடா போறானுங்க. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல, நல்ல வித்தியாசமா கொடுங்க. அது என்னடா 3 ஸ்டெம்புக்கு 3 விதமான ரியாக்ஷன் கொடுக்குற? இந்த காஞ்சனா சீரிஸ்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெம்ப் அடிக்கும் போது இந்த பேயோட மூஞ்சில அடிப்பானுங்க, இல்ல கையில அடிப்பானுங்க. இதுதான் நான் பார்த்திருக்கேன். இது பேயோட எந்த பாட்டுன்னே தெரியலடா. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்?
அடுத்த சீனு நம்ம ஆளு ஸ்டெம்ப் மூலியமா பேயை வீட்டுக்கு கூட்டு வந்துருவாரு. இந்த ஸ்டெம்பெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சோடனே இந்த தமிழ் காஞ்சனால வாஷ் பேஷன்லேருந்து இந்த முடி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, இங்கேயும் ஒரு முடி வருது. ஆனா 4 முடி தான் வெளில வருது. ஒருவேளை பேய் சொட்டையா இருக்குமோ? இல்லையே, ஓப்பனிங்ல அந்த காஞ்சனா அக்காக்கு நல்லா தலன்னு இருந்துச்சு. என்னடா சொல்ற? நான் முடியத்தாண்டா சொன்னேன். ஜோக் இல்ல இல்லையா? பயந்துட்டேன். A few minutes later. ஏண்டா என்ன கன்றாவிடாது, பேயை காமிச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த பொம்பளை ரியாக்ஷன் கொடுக்குது. அது சரி, இந்த உருவத்தை பார்த்தா நாய் கூட இது பேய் தான் நம்பாதுடா. இருங்க, உங்களுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு இந்த ரவுண்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இங்க இருக்கு தெரியுமா, இது மறைஞ்சிரும். இது ஆஃப்டர், இது பிஃபோர், இது ஆஃப்டர். இதுதான் அந்த பேயாமா. பேய்க்கு உண்டான மறுவாதை போச்சா அவங்களால. யாரா அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஷூட்டிங் நடக்கும்போது குறுக்க போயிட்டு இருக்க? நான் ஓரமா தானே இருக்கேன் கொங்காங்கோ. அது வேற ஒன்றும் இல்ல, அதே யூடியூப், அதே கிரீன் ஸ்கிரீனு. என்னடே, இந்த பேய் சீன் எல்லாம் பிறக்கிற குழந்தைங்க பார்த்தா கூட பேய் பயத்துல ஒரு ஆய் கூட போகாதரா. அதெல்லாம் கொண்டாந்து சீனு சொல்லி வச்சிருக்கீங்க பாரு. கிரிஞ்சி சீனை மட்டும் கரெக்டா பண்ணுங்க. ரீமேக் எடுக்கிறாங்க பாரு, ரீமேக் மொகர கட்டை, தொடப்பு கட்டை. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. டேய், என்னடா அது ஹேர் ஸ்டைல்? இது ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது பாதிலே எஞ்சி வந்துச்சா? என்ன கருமாந்திர ஹேர் ஸ்டைல்னே தெரியலடா இதெல்லாம். இவன் என்ன பால் கடியில படுத்து பாலியல் உறவுல ஈடுபட்டு இருக்கா? ஆனா மக்களே, இவங்க டூயட் சாங்னு ஒன்று வச்சு அதுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல்னு ஒன்று வச்சிருக்காங்க பாரு. இது என்னடா கருமாந்திர ஹேர் ஸ்டைல் இதெல்லாம்? என்னடா இதெல்லாம்? கர்மா என்ன இப்படி நாறுது? ஆனா இதுக்கு ஒன்னும் குறைச்சலடா உங்களுக்கு. காரி துப்புற மாதிரி ரீமேக் எடுத்தாலும் இந்த சீனெல்லாம் கரெக்டா சுட்டு வச்சிடுறீங்கல்ல. யாரா அவன்? இவனெல்லாம் 10 செகண்ட் பார்த்தாலே போலீஸ் சாமியார் கண்டுபிடிச்சிருவானுங்க. இவெல்லாம் எப்படி அந்த ஊர்ல சாமியாரா இருக்கான்? அடேங்கப்பா. அதாவது இந்த உடம்புல தீய சக்தி இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த நெருப்பு மேல கையை வைக்கிறாப்புல, டப்புனு அந்த நெருப்பு அணைஞ்சிருது. ஆனா நீங்களும் என்னென்னமோ பண்ணி எங்களை சிரிப்பு போட்டு ட்ரை பண்றீங்க பாத்தியா? உங்க முயற்சியை பாராட்டணும்டா. ஆனா சும்மா சொல்லக்கூடாது சாமியாரே. ஆனா நீங்க பார்க்க வடக்கு வாஸ்கோட காமா மாதிரியா இருக்கீங்க. அதுலயும் இவங்க கொடுக்குற ரியாக்ஷன்லாம் இருக்கே. பொறுமை. நம்ம தமிழ் காஞ்சனால பாத்தீங்க அப்படின்னா துஷ்ட சக்தி எதுவுமே கிட்ட வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு எலுமிச்சப்பழம் ஒன்று சாமியார் கொடுப்பாரு. ஆனா இங்க அவர் தம் அடிச்சுட்டு மிச்சம் அதை தீப்பெட்டி எடுத்து கொடுக்கறாரு. நல்லா பாருங்க, பார்க்க அது மாதிரிதான் இருக்கு. அந்த தீப்பெட்டிய அந்த சாமியார் சொன்ன மாதிரி இந்த திருஷ்டி பூசணிக்கா அவ தலகாணியில வச்சு கீழே வச்சு படுத்துடுறான். அங்கேருந்து நைட்டு விசிட்டிங் வந்த பேய் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர்னு போட்டு பொழந்து எடுக்க நம்ம பூசணிக்கா தீப்பெட்டி எடுத்து தூக்கி போட்டுருது. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஏவா, ரொம்ப பிடிச்சி கைய பிடிச்சி தடவாதமா போலீஸ் சாமியாரு. நம்ம தமிழ் காஞ்சனால எப்படி பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சில டெக்னிக்ஸ் எல்லாம் சாமியார் சொல்லுவாரோ, அதே மாதிரி இந்த வாஸ்கோட காமா டூப்ளிகேட் பாபா தேங்காய் பத்தைய ஒண்ணு கொடுக்கறாரு. இந்த தேங்காய் சுத்திருச்சு அப்படின்னா உங்க வீட்டுல பேய் இருக்கு. அப்போ சுத்தலனா பக்கத்து வீட்டுல சொரிநாய் இருக்கு போடாடே. அடுத்து ஒரு டூயட் சாங் பாடுறாங்க பாருங்களேன். அது என்னடா அது? அங்கங்க டிவிக்கு கொடி வர நட்டு வச்சிருக்கீங்க. ஏண்டா புறம்போக்கு பாய்ஸ், ஏதோ ஒரு புறம்போக்கு நிலத்துல போற வழியில காரை நிப்பாட்டி அங்க ஒரு டூயட் சாங்க பாடிருக்கீங்க. உங்க டூயட் சாங்ல தீய வைக்க. ஆனா அண்ணே, உங்களுக்கு இந்த ஹரபதான் சிங் கெட்டப் நல்லா தானே இருக்கு. சரி, நம்ம மேட்ருக்கு வருவோம். பார்ட் டைமா பேய் வேலை பார்த்துட்டு இருக்க பேயை கண்டுபிடிக்க சாமியார் சொன்ன மெத்தடை டெஸ்ட் பண்றாங்க. அந்த தேங்காவை பார்த்தோன்ன நம்ம பேய் என்ன பண்ணுச்சுன்னா பொறுக்க வந்துருச்சு.
பேய்க்கு நிறைய அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன் கோயில் வாசல்ல. தேங்காய் சுத்துனதுனால நம்ம பெங்காலி ஆன்டிஸ் பேய் இருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. டேய் ஜூனியர் ஆர்டிஸ்ட், உனக்கு குறுக்க நடக்காதுன்னு சொல்லியிருக்கா இல்லையாடா? படம் பார்க்கும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்கா இல்லையா? இல்லை அது பேய்டா. ஓ அதுதான் பேயா? சாரி பார்ட் டைம் பேய் சார். சாரி யுவரானர். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஓரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கிரீன் ஸ்கிரீன் பேய் நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள போயிருது. কাল সকাল সকাল চলে যাবে, ওকে? வாய்ஸை மாத்துனா பயந்துருவோமாடா? பேய் உடம்புக்குள்ள போட்டோன்னே பேய் அடக்கம் பண்ண கிரவுண்டுக்கே டைரக்டா ஹீரோ போய் ஆகி போறாருன்னு நினைக்கிறேன். அதான் ஆளு ரொம்ப முக்கிட்டு இருக்காப்ல. ரொம்ப முக்காதீங்க ப்ரோ, மூளை வந்துடும். என்னடா ரொம்ப முக்கி கண்ணே வெளில வந்துருச்சு போல. கொடுத்த காசுக்கு மேல ரொம்ப நடிக்கிறான்டா அவன். அடுத்த முறை என்ன பார்க்கும்போது இதை விட அதிகமா ஃபீல் பண்றேன். ஆனா மக்களே, இவனுங்க பண்ற அட்டூழியம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. நம்ம ஸ்ரீமன் கேரக்டருக்கும் இந்த பூஸ்னிகா தேவதர்ஷனிக்கும் மேரேஜ் ஆனிவர்சரி கொண்டாடி டூயட் சாங்க வச்சிருக்கானுங்க. என்னடா அது காட்டுக்குள்ள கும்கி ஓடுற மாதிரி? ஏண்டா உங்களுக்கே இதெல்லாம் அநியாயமா இல்லையாடா? ஏண்டா சம்பந்தம் இல்லாம இப்படி பண்றீங்களாடா? யாரா நீங்களாம்? காஞ்சனா படத்தை ரீமேக் பண்றேன்னு இப்படி கண்டமேனிக்கு கக்கி வச்சிருக்கீங்களே, ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க? சோதிக்காதீங்க. இந்த காஞ்சனா படத்துல நம்ம ராகவா லாரன்ஸ் இந்த வலையெல்லாம் போட்டுட்டு அலப்பறை பண்ணிட்டு இருப்பார்ல, அது மாதிரி இந்த ஹீரோ பற்றா பாருங்களேன். பார்க்க எப்படி இருக்குன்னா, কেমন লাগছে আমার? ஏண்டா டேய், என்ன இளவு என்ன கருமண்டா இது? பேய் பிடிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ண சொன்னா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி நடிச்சு வச்சிருக்க. ஏண்டா டேய், இந்த ரீமேக்லாம் உங்க ஊர்க்காரங்க பார்த்தா எங்க காஞ்சனா படத்தை தப்பா நினைச்சிட மாட்டானுங்க மொக்க படம்னு? ஏண்டா இப்படி அநியாயம் பண்ணி வச்சிருக்கீங்க? டியர் மாண்டிஸ், இனிமேதான் இவனோட அளப்பறையா தொடங்க போகுது. 300 ரூபா ஃபேஷியல் பேக்க போட்டுட்டு நடு ரோட்ல காருக்கு நடுவுல போய் நிக்கிறான். டேய் நீ என்ன கர்மவனா பண்ணி தரடா. ஆனா தயவு செஞ்சு இந்த பொண்ணுங்க மாதிரி நடிக்கிறேன்ட்டு பொம்பளை புரோக்கர் மாதிரி நடிச்சிட்டு இருக்கடா நீ. காஞ்சனா படத்தை காஜி படம் பார்க்காம விட மாட்டாய போல. ஆட கன்றாவியே, என்னடா மூஞ்சி மோகர இது? பார்க்கவே மூளை வளர்ச்சி இல்லாத மங்கூஸ் மாதிரியே இருக்கேடா. காஞ்சனா படத்தை நாசம் பண்ணி நாராசமாக்கி இதுல என்னடா கிடைக்க போகுது உங்களுக்கு? இதுல சோறு சாப்பிட்டா வயித்த இறக்குமாடா. சரி அதை விடுங்க. இப்போ இவங்களை திட்டி என்ன ஆக போகுது? இந்த மூளை வளர்ச்சி இல்லாத மங்கூஸ் என்ன பண்றான்னா அந்த பொம்பளைய போட்டு தள்ளிடுறான். ஏன் போட்டு தள்ளிடுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் பிளாஷ்பேக்ல இருக்கு. அதுக்கப்புறம் வருவோம். இவங்க இன்டர்வல் சீன் ஒன்று விடுறாங்க பாருங்க. இந்த மாதிரி எடிட்டிங் எல்லாம் 1950லே பேன் பண்ணிட்டாங்கடா. உங்க கையில எப்பரா சிக்கிச்சு? நான் மட்டும் இங்க ஊர்ல இந்த படத்தை பார்த்திருந்தேன்னா இன்டர்வல்லையே போதுண்டா சாபின்னு வெளில வந்திருப்ப உயிரை காப்பாத்திட்டு. எப்படா இந்த படத்தெல்லாம் அவங்க ஊர்ல ஃபுல்லா உட்காந்து தியேட்டர்ல பாக்குறீங்க? இந்த படம்லாம் முழுசா பார்த்தாலே மனநலம் பாதிக்கப்பட்டுருமேடா. நம்ம ராகவா லாரன்ஸ் காஞ்சனா படத்துல இந்த மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற சீன் ஒன்று இருக்குல்ல, அந்த சீனை ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஏண்டா டேய், நீங்க முன்ன பின்ன காஞ்சனா படத்தை முழுசா பாத்தீங்களாடா? எப்படிப்பட்ட சீன் தெரியுமாடா அது? என்னடா இது? நம்ம ஊர்ல எல்லாம் கொஞ்சம் நடிப்பு கம்மியா இருந்தாலே போட்டு கிளின்னு கிளிக்கிறோம். இவன் மூஞ்சில நடிப்பே வரமாட்டேங்குதுடா. அதுக்கப்புறம் இந்த சாப்பிட போகும்போது நம்ம ஸ்ரீமன் என்ன பண்ணுவார்னா, நீ ஏன் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுருப்பாரு. அப்போ இந்த காஞ்சனால உள்ள 3 பேயும் பாத்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் உடம்புக்குள்ள வரும். அது மாதிரியான ஒரு சீனை இங்க எடுத்து வச்சிருக்காருங்க. இங்க இந்த 3 பேய் வெளில வருதோ இல்லையாடா, ஆனா மொத்த இன்ஸ்டாகிராம் ஃபில்டரும் மூஞ்சில வருது. டேய், எங்களுக்கு இந்த சீனெல்லாம் பார்த்து அழுகுறதா இல்ல சிரிக்கிறதா என்னடா பண்றது? ஏண்டா இப்படி கொலையா கொண்டு வச்சிருக்கீங்க? என்னடா எஃபெக்ட் இதெல்லாம்? இந்த எஃபெக்ட் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல தேடினா கூட கிடைக்காதடா. எப்படா அதெல்லாம் சிரிக்காம எடிட் பண்ணீங்க? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஐயோ டேய், இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு காஞ்சனா படம் பார்த்தா எங்க நிலைமை என்னடா ஆகுறது?
லேடிஸ் மாதிரி நடிக்க சொன்னா லேகிய சாப்பிட்ட ரியாக்ஷன்லாம் மூஞ்சில கொடுத்துட்டு இருக்க. ஒன்னு தின்னுட்டு பேசு, இல்ல பேசிட்டு சாப்பிடு, சோத்துக்கு செத்தவனே. ஆனா இப்படி ஒவ்வொரு சீனையும் சின்ன பின்னமாக்கி நாசமாக்கி இப்படி காமெடி படமா எடுத்து வச்சிருக்கீங்களடா. உங்களுக்குலாம் என்னடா பாவம் பண்ணோம் நாங்க? எந்த கேரக்டரா இருந்தாலும் ஒரே வாய்ஸை தான் இவங்க கொடுத்து வச்சிருக்கானுங்க. அது சரி, இவங்களுக்கு நடிப்பே வரல, வாய்ஸ் வராதெல்லாம் ஒரு பிரச்சனையா? போய் தொலை பைத்தியக்காரப்ப, எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஆனா ராகவா லாரன்ஸ் இவங்களுக்கெல்லாம் ரீமேக் ரைட்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப வருத்தப்படுவாரா. ஆனா இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடிட்டரு இந்த படத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கான்டா. அவன் கத்து வச்சு இந்த 4 ஃபில்டரையும் உள்ள இறக்கி விட்டுருக்கான். நம்ம பார்ட் டைம் பைத்தியத்தை பக்கத்துல இருக்கிற தர்காக்கு கூட்டு போறானுங்க. நம்ம பாய் குரான்ல இருக்கிற ஆயத்தெல்லாம் ஓத நம்ம ஆள் திருப்பி மோஷன் போற ரியாக்ஷன்லாம் மூஞ்சில கொடுத்துட்டு இருக்கான். ஆனா சத்தியமா சொல்றேன்டா, இந்த எடிட்டர் இந்த படத்துக்கு அப்புறம் உன் கையில குஷ்டம் தான்டா வரும். ஏன்டா இப்படி போட்டு கொன்னு குழப்பி வச்சிருக்கீங்க? டேய், இவனுக்கு பேயெல்லாம் பிடிக்கலடா, பைத்தியம் தான்டா பிடிச்சிருக்கு. யாராச்சும் அந்த போலி பாய்ட்ட சொல்லி புரிய வைங்களடா. இது என்னடா கிராபிக்ஸ்? இது எறும்புகள்லாம் கூட்டமா போகுது. ஓ பேயா? அவன் இன்னும் திருந்தல மாமா. இந்த வடிவேல் படத்துல ஒரு டைலாக் இருக்கும், பாத்திருக்கீங்களா? நீ புடுங்கிறது பூராவே தேவையில்லாத ஆணிதான். இவனுக்கு என்ன திரும்ப பண்ணி வச்சிருக்காங்க, வில்லனுக்கு ஒரு ஐட்டம் சாங் ஒன்று போட்டு வச்சிருக்கானுங்க. ஆனா டைரக்டர் ஃபுல் மூட்ல தான்டா அந்த படத்தை எடுத்திருக்கான். ஸ்ரீமனுக்கும் தேவதர்ஷினி கேரக்டருக்கும் ஒரு டூயட் சாங்கு, வில்லனுக்கு ஒரு ஐட்டம் சாங்கு. ஆனா இவங்க ஊர்ல டைரக்டர்னு சொல்லி எவனாச்சும் போனானா நல்லா கல்லா கட்டலான்னு மட்டும் தெரியுது. ஏண்டா படத்தை எடுத்துட்டு ஒரு வாட்டி போட்டு பாத்தீங்களா இல்லையாடா? அது சரி, உங்களாலே பார்த்துருக்க முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்லுவேன்டா, இந்த படத்தை ஒரு வாட்டி முழுசா பார்த்துட்டீங்கன்னா போதும், ஒரு வாரம் ஆனாலும் சோறு தண்ணி இறங்காதுடா. படத்துல வரது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அது கிரீன் ஸ்கிரீன் எஃபெக்ட் தான். அங்கங்க புகையை போட்டு விடுறது, மூஞ்ச கோணல் மாடலா ஆக்கி விடுறது, மோஷன் போற மாதிரி ரியாக்ஷனை மூஞ்சில கொடுக்கறது. காஞ்சனா படம் எடுக்கிறேன்னு சொல்லி நல்லா ஃபன் பண்ணிருக்கீங்கடா. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஸோ கடவுளே, இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுனே தெரியல மக்களே. நம்ம பார்ட் டைம் பாய் என்ன பண்றாருன்னா பேயை வீட்டுக்கு வர வைக்கிறாரு. நீ யாரு என்னன்னு விசாரிக்கிறாரு. அப்போதான் அந்த கோர பிளாஷ்பேக்கை ரிவீல் பண்றானுங்க. நம்ம காஞ்சனா அக்காவை கூட இந்த டைரக்டர் விட்டு வைக்கல. காஞ்சனா அக்காவே இவ்வளவு கிளாமரா தான் காமிக்கிறான். அப்ப எப்படிப்பட்ட காஜு பிடிச்சவனா அந்த டைரக்டர் இருப்பாங்கிறத பாத்துக்கோங்க. கல்ல தூக்கி மண்டையில கொல்ல போகும்போது காஞ்சனா வளர்த்த பாய் வந்து காப்பாத்துறாரு. இவர் தான் அந்த பாய். காஞ்சனா படத்துல ஒரு பிளாஷ்பேக் வந்திருக்கும்ல, அதே மாதிரி இங்க ஒரு பிளாஷ்பேக் ஒன்று வைக்கிறானுங்க. காஞ்சனா படத்துல வர பிளாஷ்பேக்குக்கும் இந்த மாயாபினி தமிழ் காஞ்சனாவுடைய படத்துடைய பிளாஷ்பேக்கை பார்க்கும்போது நம்மளுக்கு பரிதாபம் வரும். ஆனா இந்த படத்துடைய காஞ்சனா பிளாஷ்பேக்கை நீங்க பார்க்கும்போது பக்கவாதம் தான் வரும். டேய், என்ன கன்றாவியான காய்ச்சரா இது? உன் கையை நீயே கடிச்சு அதுல ரத்தம் வர வச்சு அவனுக்கு பொட்டு வேற வைப்பியா? எங்களோட போகாத காலம்டா இந்த படத்தெல்லாம் பார்த்து தொலையிடுங்கிறது. சை, அதுக்கப்புறம் அவனுங்க காஞ்சனா வரலாற்றிலே இல்லாத ஒரு சீன்லாம் வச்சிருக்கானுங்க. அந்த காஞ்சனாவும் அந்த காஞ்சனாவோட பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வருது இல்ல, அந்த 2 திருநங்கைகளும் கூட்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கிற மாதிரிலாம் ஒரு சீன் வச்சிருக்கானுங்க. স্যার আমার জীবনের স্বপ্ন ছিল আমি একজন ডাক্তার হব. அழுவாதப்பா, இந்த படத்தை பார்த்துட்டு நாங்க தான் அழுவணும். இதெல்லாம் எப்படா நீங்க சிரிக்காம எடுத்தீங்க? எனக்கு ஆச்சரியமா இருக்குடா. டே, காஞ்சனா ரீமேக்கை எடுக்க சொன்னா கண்ட கருமாதத்தெல்லாம் உள்ள சொருவி எடுத்து வச்சு ஷோ. அதாவது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய காரணம் யாருன்னா என் அம்மா காஞ்சனா ஆண்டி. அவங்கள 2 வார்த்தை பேசுறதுக்கு நான் மேடை கிளைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் செக்ஸி லேடி காஞ்சனா.
நான் கவர்ச்சி காட்டி தான் என் பொண்ணை படிக்க வச்சேன். ஆக்சுவலாக காஞ்சனா படம் எடுக்கணும்னு தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் கண்ட கருமானத்தெல்லாம் என்னை வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்னை ஆளை விட்டுருங்க, கெஞ்சி கேட்குறேங்க. என்ன இந்த படத்துலேருந்து எப்படியாச்சும் காப்பாத்துங்க. இதுக்கப்புறம் எனக்கு லைஃப் இல்லை, ஓட்டம் இல்லைங்க. கொரோனால தெரியாதனமாக கால் சீட்டு கொடுத்துட்டேன் வேலை இல்லைன்னு. இதுக்கப்புறம் வேலையே இல்லாம பண்ணிடுவானுங்க போலயே. நான் போராடுறேன் உங்களுக்காங்க. இப்படி காஞ்சனா படத்திலே இந்த சீனு 2 நிமிஷம் தாங்க வரும். இவன் 7 நிமிஷமா படத்துல பேசிட்டு இருக்கான். கழுது அப்படி என்னதான் பேசுறான்னு பார்த்தா நம்மளுக்கு மொழி வேற புரியல. ஆமா, இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க மொழி வேற தேவையாக்கும். சரி, இந்த காஞ்சனா என்ன பண்ணி தன்னுடைய பொழப்ப ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு விடிய விடிய வேலை செஞ்சு நம்ம கவர்ச்சி கண்ணி காஞ்சனா தன்னுடைய பொண்ணை படிக்க வச்சு பெரிய டாக்டர் ஆக்கியிருக்காங்க. நம்ம காஞ்சனா படத்துல பாத்தீங்கன்னா, எவனோ ஒருத்தன் காஞ்சனா வாங்கின லேண்ட்ல பட்டாவே இல்லாம பட்டாப்பட்டி டிராயரை போட்டு உட்காந்துட்டு இருப்பான். அப்போ காண்டா இருக்கிற காஞ்சனாக்கு அங்க ஒரு ஃபைட் சீன் ஒன்று வைப்பானுங்க. ஆனா அந்த ஃபைட் சீனை இவனுங்க எப்படி கொதறி வச்சிருக்காங்கிறத பாருங்களேன். போடு, அப்படிதான் சோக் ஸ்லாப். ஏண்டா நாசமா போட எடுபட்ட பயலுகளா, என்னடா இதெல்லாம் ஒரு மேனரிசமாடா? என்ன காஞ்சனா பட்டாப்பட்டி டிராயர்லாம் போட்டிருக்கு? ஏண்டா கர்ம பிடிச்சவங்களா? ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. ஆக மொத்தத்துல இவனுக்கு ஒரு முடிவோட தாங்க இருக்கானுங்க. லேடியா இருந்தாலும் விடமாட்டேன், லேடி கெட்டப் போட்டாலும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ட மேனிக்கு கவர்ச்சியை காட்டி தள்ளி வச்சிருக்கானுங்க. நம்ம காஞ்சனா படத்துல பிளாஷ்பேக்ல எப்படி நம்ம சரத்குமாரை ஏமாத்தி முதுகுல குத்துவாங்களோ அதே மாதிரி இங்க ஒரு லேடி குத்திடுது. அவங்கள காப்பாத்த வந்த பாயும் கொலை பண்ணிடுறானுங்க. படம் பார்த்து பைத்தியமானது பத்தாதுன்னு இந்த பார்ட் டைம் பைத்தியம் வேற. டே சீக்கிரம் சாவுடா. இப்படி நம்ம காஞ்சனா கவர்ச்சி காட்டி சம்பாரிச்ச காசெல்லாம் வீணா போக வில்ல 3 பேரையும் கொலை பண்ணி ஒரே இடத்துல புதைச்சிடுறான். அதனால நம்ம காஞ்சனாக்கா பேய் ஆயிட்டாங்களாம். ஆனா அவனா யூடியூப்ல சர்ச் பண்ணி ஒரு கிரீன் ஸ்கிரீன் பேய் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்பாடா, ஒரு வழியா பேயை இந்த சக்கர டப்பாக்குள்ள அடைச்சிட்டாங்க. நம்ம காஞ்சனா படத்துல பாய் எப்படி ஒரு தாயத்தை கொடுத்து கையில கட்ட சொல்லுவாரோ அதே மாதிரி இங்க ஒரு தாயத்தை ஹீரோ கையில கட்டி விட்டுறாங்க. அடுத்த வருஷத்துல அவங்களுக்கே தெரியும், அவனே அந்த கயிறை அவுத்துட்டு பேயை வாண்டடா வீட்டுக்கு கூப்பிட்டுருவான். இந்த காஞ்சனா கிளைமாக்ஸ்ல ஒரு வெறித்தனமான ஒரு சாங் வரும், பார்த்திருக்கீங்களா? ஆனா நாங்க தான் கவர்ச்சி படம் தானே இருக்கிறோம், நாங்க எங்க காஞ்சனா படம் எடுக்கிறோம்? நாங்க இப்படிப்பட்ட சாங் தான் வைப்போம். ஆனா ஒண்ணுடா, காஞ்சனா படம் டிவில பார்க்கும் போதெல்லாம் இனிமே இவன் மூஞ்சி தானடா ஞாபகம் வரும். இதெல்லாம் கூட பரவாயில்ல கைஸ், அந்த பக்கத்துல 2 பேர் இருக்காங்க பாருங்க, அவங்க மூஞ்சிய பார்க்க தான் இன்னும் காண்டா வருது. எது சீச்சி சீயா? ஓ, நீங்க காஞ்சனா படத்தை போட்டு பாக்குறேன்ட்டு இந்த கருமாந்தர படத்தெல்லாம் போட்டு பார்த்திருக்கீங்களா? பாத்தீங்களா மக்களே, ஒரு காஞ்சனா ரீமேக் எடுக்கிற அப்படின்னு சொல்லி கண்ட கருமாந்தத்தெல்லாம் எடுத்து வச்சு அதை தைரியமா அவங்க ஊர்ல ரிலீஸ் பண்ணி, யாரா நீங்கெல்லாம் எங்கடா இருக்கீங்க? சை, டியர் பாடிஸ், ஒரு வழியா உசுரை காப்பாத்திட்டு கிளைமாக்ஸ் வரைக்கும் வந்துட்டோம். இவங்க கிளைமாக்ஸ்ல இவங்க பண்ற அலப்பறெல்லாம் நீங்க பார்க்கணுமே. ஆனா இந்த படத்தெல்லாம் அவங்க ஊர்ல உட்காந்து முழுசா பாத்துருக்காங்க பாரு, அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு நஷ்டம் கொடுத்தாலும் பத்தாதராடி. இந்த பீடாவாய ஒருத்தர் அடிக்கடி நடுவில் வந்து, சை கருமம் பிடிச்சாங்களா, இதெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா, நல்லாவே இருக்க மாட்டீங்க. சரி, ஒரு வழியா படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நிம்மதியானா, ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க பாருங்க. காடே, அது வேற ஒன்றும் இல்லை, புதுசா வந்து இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஃபில்டர் தான். ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போய் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு மேல முடியாதுனால. சை, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் மூவி நீங்க ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல என்ன மூவி அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. நன்றி.